வணக்கம் நேயர்களே. இன்று இந்த நாளேடுகளில் இன்று நிகழ்வில் உங்களோடு பங்கு பெற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளிதழ்களோடு உங்களை நாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இங்கு முக்கிய செய்திகளாக 4 இராஜாங்க அமைச்சர்கள் உடனடியாக இங்கே நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இங்கே காணப்படுவதாக இருக்கின்றது. அது தவிர ஜனாதிபதி தேர்தல் அன்று விடுமுறை வாக்களிப்பு தினத்தில் அன்று விடுமுறை விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வேட்பாளர்கள் தமது இடங்களுக்கு சென்று அங்கே வாக்காளர்கள் தமது இடங்களுக்கு சென்று வாக்களிக்கும் விதத்திலே இந்த விடுமுறை விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய முக்கியமான செய்திகளாக இன்றைய பத்திரிகைகளிலே இடம் பிடித்திருக்கின்றன. இது தவிர இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த வேட்பாளர்கள் தாம் வழங்குகின்ற வாக்குறுதிகள் மற்றும் முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாகத்தான் எதிரும் புதிருமாக இந்த வாக்காளர்களுக்கு வேட்பாளர்கள் வழங்குகின்ற வாக்குறுதிகள் பற்றிய செய்திகள் தான் வழமை போன்றே தேர்தல் காலங்களில் வருவது போன்று இந்த தடவையும் வந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இத்தகைய விடயங்களோடு நாம் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்தை ஆரம்பிப்போம். இன்று தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கின்ற விடயத்தை நாம் எடுத்து பார்ப்போமே. ஆனால் இன்றைய தலைப்புச் செய்தியாக இருக்கின்ற விடயம் நாட்டை பலியாக்க ஒருபோதும் இடமில்லை. அதாவது நாட்டை பலியாக்குவதற்கு ஒருபோதும் இடமில்லை. தனிமையிலிருந்து விடுபட்டு நட்புறவின் மூலம் சர்வதேசத்தை கையாளும் நிலைக்கு வந்துள்ள வேளை அடிப்படைவாத பரீட்சிப்புகளுக்கு நாட்டை பலியாக்க ஒருபோதும் இடமில்லை. புதிய பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் என்ற செய்தி இங்கே காணப்படுகின்றது. தனிமையிலிருந்து விடுபட்டு நட்புறவின் மூலம் சர்வதேசத்தை கையாளும் நிலைக்கு வந்துள்ள வேளையில் அடிப்படைவாத பரீட்சிப்புகளுக்கு நாட்டை பலியாக்க மாட்டேன் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார் என்ற விடயத்தை நாம் இங்கே காணக்கூடிய இருக்கின்றது. அது இன்றைய தலைப்புச் செய்தியாக இருக்கின்ற அதே சமயம் மற்றும் ஒரு விசேட தலைப்புச் செய்தியையும் அதோடு சமாந்தரமாக தந்திருக்கின்றார்கள். இது அணி சேர்க்கும் தேர்தல் அல்ல. பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு 3 வருடங்கள் தேவை. ஆரம்பித்த பயணத்தை முன்னெடுக்க மக்கள் ஆணை தேவை. மத்துகம மாபெரும் பேரணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறைகூவல் என்ற செய்தியும் இங்கே காணப்படுவதாக இருக்கின்றது. இது அணி சேர்க்கும் தேர்தலில் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு 3 வருடங்கள் தேவை என்று அவர் இங்கே கூறியிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் 78வது ஆண்டு விழா இன்று ஸ்ரீகோத்தாவில் இடம்பெறுவதற்கு ஏற்பாடாகியிருக்கின்ற ஸ்ரீகோத்தாவில் இடம்பெறுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் 78வது ஆண்டு விழா இன்று இடம்பெறுகின்றது. சுதந்திரத்துக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு முக்கிய கட்சியாக இங்கு இருக்கின்றது, ஆளும் கட்சியாகவும் இருக்கின்றது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 78வது ஆண்டு விழா இன்று இடம்பெறுகின்றது. டிஎஸ் நாயக்கா பிரதமராகவும் டாட்லி நாயக்கா போன்ற பெரிய பிரதமர்கள் மற்றும் ஜாவர்தன ரணசிங்க பிரேமதாஸ் போன்றவர்கள் இந்த கட்சி சார்பாக நாட்டின் முக்கிய பதவிகளில் வகித்து முக்கிய ஜனாதிபதிகளாகவும் பிரதமராகவும் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சிமுறை ஜனாதிபதி ஜெயவர்தனாவின் கீழ் கொண்டு வரப்பட்டு அதன் பின்னர் இந்த கட்சியின் சார்பாக ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையில் இருந்தவர் என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இங்கிருக்கின்ற ஏனைய தகவல்களை நாம் பார்க்கும் பொழுது யுஎம்பியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் இணையாது. இம்தியாஸ் பாக்கர் மாக்கர் பாராளுமன்ற உறுப்பினர் தகவல் என்ற செய்தியை நாம் இங்கே அவதானிக்க முடிகின்றது. அதாவது கீழ்மட்டத்தில் உள்ளவர்களுக்காக உணர்வுடன் செயற்படுகின்ற தலைவரே நாட்டுக்கு அவசியம். அவ்வாறான ஒரு தலைவரை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாரென பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கர் மாக்கர் தெரிவித்துள்ளார் என்ற விடயத்தை நாம் இங்கே அவதானிக்க முடிகின்றது. அது இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்துள்ளதை நாம் அவதானிக்க முடிகின்றது. இதேவேளை இன்று இருக்கின்ற ஏனைய விடயங்களை நாம் பார்க்கும் இடத்து தமிழன் பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய முக்கிய செய்தியாக இருக்கின்ற விடயத்தை நாம் எடுத்து நோக்கும் இடத்து இங்கே மார்ச் 12 இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொது மேடையில் 16 வேட்பாளர்கள் நாளை
நாளைய விவாதத்தில் சஜித், நாமல், திலித், அரியநேந்திரன் அனைத்து ஊடகங்களிலும் நாளை மாலை ஒளிபரப்பாகும் என்ற விடயம் இங்கே தலைப்புச் செய்தியாக இருப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு முற்போக்கான, அதே சமயம் ஒரு முதல் தடவையாக இவ்வாறான ஒரு ஏற்பாடு தேர்தல் காலத்திலே இந்த வேட்பாளர்களிடையே இடம்பெறவிருக்கின்றது. 16 வேட்பாளர்கள் பொது மேடையிலே தோன்றி தமது கருத்துக்களை வெளியிட இருக்கின்றார்கள். நமக்கு தெரியும், இந்த பாணியிலான அணுகுமுறை அமெரிக்க தேர்தல்களிலே முக்கிய வேட்பாளர்கள் இருவரிடையே இந்த இவ்வாறான விவாதங்கள் இடம்பெறுவது வழக்கம். ஆனால் எமது நாட்டிலே 16 வேட்பாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த வகையிலே பொது மேடையிலே இந்த 16 வேட்பாளர்களும் தோன்றி தமது கருத்துக்களை வெளியிடவிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவதானிக்க முடிகின்றது. வாக்களிக்க விடுமுறை, அதாவது வாக்களிப்பதற்கான விடுமுறையை தனியார் துறை ஊழியர்களுக்கும் தொழில் தருணர்கள் வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள கால அளவுக்கேற்ப வாக்களிக்க விடுமுறை வழங்குவது பற்றி இங்கே தீர்மானிக்கப்பட்டிருப்பதையும் நாம் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை யாழ்ப்பாணத்திலே அனுரவின் கூட்டத்தில் ஐரோப்பிய கண்காணிப்பாளர்கள் என்ற விடயத்தை நாம் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்காவின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில், அதாவது தேர்தல் பிரசார கூட்டத்திலே ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தேர்தல் கூட்டத்தை தேர்தல் கூட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை நாம் இங்கே அவதானிக்க முடிகின்றது. எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல்களுக்கான பரப்புரைகள் இடம்பெற்று வரும் நிலையில் தேர்தலை கண்காணிக்க ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு இலங்கை வந்துள்ளது. இந்நிலையில் யாழ் தேர்தல் தொகுதியை கண்காணிக்க வருகை தந்த குழு முதல் பிரசார கூட்டமான தேசிய மக்கள் சக்தியின் பிரசார கூட்டத்தை கண்காணித்தனர் என்ற விடயத்தை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. மேற்குலக நாடுகள் எமது நாட்டிலே இன்று இடம்பெற இருக்கின்ற தேர்தலை மிக உன்னிப்பாக கவனிக்கின்றன. வெறுமனே வாக்களிப்பு வேட்பாளர்களுடைய நிலவரங்கள் மாத்திரமல்ல, பிரசார கூட்டங்களும் இவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றன என்பதையும் அவர்கள் மிக நல்ல முறையிலே கண்காணிக்கின்றன. ஏனெனில் ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு நல்லொரு தேர்தல் நடவடிக்கைகள் இடம்பெறுவதென்றால் அவை மிகவும் நல்ல முறையிலே வன்செயலற்ற முறையிலும் நேர்மையான முறையிலும் இடம்பெற வேண்டியது அவசியமாகும். எனவே இந்த ஐரோப்பிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இவை யாவற்றையும் நல்ல முறையிலே கண்காணித்து இவற்றை மையமாக வைத்துத்தான் அவர்கள் தமது நடைமுறைகளை கூட அவர்கள் வகுத்து கொள்வார்கள். எனவே இத்தகைய கண்காணிப்பாளர்கள் என்று நாம் கருதும் பொழுது நாம் வெறுமனே இவற்றை அவர்கள் சாதாரண பார்த்துவிட்டு செல்கிறார்கள் என்று கருத முடியாது. இவர்கள் சென்று ஒரு அறிக்கையை தெரிவிப்பார்கள். உடனடியாக அதற்கான ஆக்ஷன் எடுக்கப்படும் என்று நாம் சொல்வதற்கில்லை. அவர்களை இதை ரெஃபரன்ஸுக்காக இந்த சர்வதேச சமூகம் வைத்திருப்பார்கள். இவ்வாறான நடைமுறைகள் உங்களுடைய நாட்டிலே நடைபெற்றிருக்கின்றன, இவ்வாறான நடைமுறைகள் உங்களுடைய நாட்டிலே இவ்வாறெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன, இவ்வாறெல்லாம் நடைபெறவில்லை என்றெல்லாம் அவர்கள் அதனை தெரிவிப்பார்கள். இதன் அடிப்படையிலே தான் நமது நாடுகளுக்கான வெளிநாட்டு உதவிகளோ ஏனைய நடவடிக்கைகளோ ஒரு ஜனநாயக நாடு என்ற முறையிலே இடம்பெறும். எனவே இவைதான் இந்த ஐரோப்பிய கண்காணிப்பாளர்களுடைய முக்கியமான இந்த பயணத்தின் நோக்கமாக இருக்கின்றது. அதே சமயம் நாட்டிலே கூட ஒரு சீரான தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதையும் கூட அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டியவர்களாகவும் இருக்கின்றார்கள். இவைதான் இந்த யாழ்ப்பாணத்தில் அவர்கள் சென்று அங்கே பார்வையிட்டிருக்கின்றார்கள் என்பதை காண முடிகின்றது. ஏனெனில் யாழ்ப்பாணத்திலே கடந்த காலங்களிலேயும் பிரதான கட்சிகள் சென்றிருந்தன. ஆனால் இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஜேவிபி அமைப்பு சென்றிருக்கிற நிலையிலே மக்களுடைய பிரதிபலிப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை அவர்கள் கூர்மையாக அவதானிக்கும் விதத்திலே தான் அந்த கண்காணிப்பு நடவடிக்கை அங்கு மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை ராஜினாமா செய்து விட்டு சஜித்துடன் இணைந்த ஊவா ஆளுநர் முசாமில் என்ற செய்தி இங்கே காணப்படுகின்றது. அது தவிர நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வடக்கில் மாற்றம் வேண்டும். சரத் பொன்சேகா கூட வாக்களித்த தமிழர்கள் எமக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும். கிளிநொச்சியில் அனுரகுமார திசாநாயக்க வேண்டுகோள். ஏனெனில் வடக்கிலே 2009ஆம் ஆண்டு அந்த இடம்பெற்ற இறுதிக்கட்ட இராணுவ நடவடிக்கைக்கு தலைமை வகித்தவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா. எனவே அவர் ஜனாதிபதி தேர்தலிலே நின்ற பொழுது வடக்கு கிழக்கு மக்கள் அவருக்கு நிறையவே ஆதரவளித்திருந்தார்கள். எனவே இவர் இங்கே குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், சரத் பொன்சேகாவுக்கு, அதாவது இராணுவ தலைமையேற்ற சரத் பொன்சேகா அவர்களுக்கே ஒரு வாய்ப்பை, அதாவது அந்த வாக்களித்த மக்கள் தமக்கும் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாக்களிக்க வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இதுவும் ஒரு முக்கியமான கருத்து கண்ணோட்டமாக இருப்பதையும் நாம் இங்கே
குறிப்பில் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. வடபகுதி வாக்காளர்களை பொறுத்தவரை அவர்களும் ஒரு புத்திஜீவித்தனமானவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர் தனது கடமையைத்தான் செய்தார். ஆனால் அரசியல் என்று வரும்பொழுது தமக்கென்றிருக்கிற தீர்மானங்களை தாம் எடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். எனவே சரத் பொன்சேகா இராணுவத்திலிருந்து யுத்தத்தை மேற்கொண்டார் என்பதற்காக அவரை நிராகரித்து விட முடியாது என்பது வடக்கு பகுதி மக்களுடைய கணிப்பாக அன்று இருந்தது. எனவே வேட்பாளர் என்ற முறையிலே அவர் அன்று இராணுவ தளபதியாக இருந்த காலத்திலே அவர் பயன்படுத்தப்பட்டார் என்பதை கூட வடமாநில மக்கள் நன்கறிவார்கள். என்னுடையத்தான் அவரை தமக்கு உரிய ஒரு வேட்பாளராக அவர்கள் கருதி இருந்தார்கள் என்பதையும் அன்றகுமார திசாநாயக்க இங்கே கருத வேண்டிய இருக்கின்றது. எனவே அது இன்றைய செய்தி. அடுத்து தமிழன் பத்திரிகையில் இருக்கின்ற விடயத்தையும் நாம் இங்கே காண வேண்டியதாக இருக்கின்றது. தமிழன் பத்திரிகையில் இருக்கின்ற விடயத்தை நாம் பார்க்கும் பொழுது ஜனாதிபதி தேர்தல் 2024 பேரம் பேசுவது சூடுபிடிப்பு, பேரம் பேசல்கள் சூடுபிடிப்பு என்ற விடயம் காணப்படுகின்றது. இதோகாவை அரவணைக்க சஜித் பேச்சு, எதிர்க்கட்சியின் சிரேஷ்ட பிரமுகர்களுடன் ரணில் சந்திப்பு என்ற செய்தி இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பேரம் பேசல்கள் சூடுபிடிப்பு, ஜனாதிபதி தேர்தல் 2024 தேர்தல் பேரம் பேசல்கள் சூடுபிடிப்பு, இதோகாவை அரவணைக்க சஜித் பேச்சு, எதிர்க்கட்சியின் சிரேஷ்ட பிரமுகர்களுடன் ரணில் சந்திப்பு என்ற விடயம் இங்கே இருக்கின்றது. இதனைத்தான் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இந்த ஹோஸ் ட்ரேடிங் என்று, குதிரை வியாபாரம் என்று சொல்லுவார்கள், ஹோஸ் ட்ரேடிங் என்று. ஏனெனில் இந்த தேர்தல் காலத்தில் இவ்வாறு தேர்தல் நெருங்கி வரும்பொழுது கட்சி தாவல்கள், கட்சி அதாவது அங்கிருந்து இங்கு மாறுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெறும். இதுகளெல்லாம் இன்று சகஜமாக மாறிவிட்டது. சலுகைகளுக்காகவும் பணங்களுக்காகவும் மற்றும் வெற்று பேச்சுகளுக்காகவும் இவ்வாறு செல்லுகின்ற நடவடிக்கைகள் இன்று ஆசிய நாடுகளிலே பெரிதும் காணப்படுகின்றன, குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே காணப்படுகின்றன. எனவே இந்த அடிப்படையிலே தான் இப்பொழுது இந்த ஹோஸ் ட்ரேடிங் என்று சொல்லப்படுகின்ற பேரம் பேசல்கள் இடம்பெற்று வருகின்றன என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பாதுகாப்பு நிர்வாக பிரிவினரின் தபால் மூல வாக்குப்பதிவு நிறைவு, 3ஆம் நாள் வாக்குப்பதிவு இன்று என்ற செய்தி இங்கே காணப்படுகின்றது. பாதுகாப்பு நிர்வாக பிரிவினரின் தபால் மூல வாக்குப்பதிவு 3ஆம் நாள் வாக்குப்பதிவு இன்று என்ற போஸ்டல் ஓட்டிங் என்ற விடயத்தை இங்கே விஷயத்தை காணக்கூடிய இருக்கின்றது. தபால் மூல வாக்குப்பதிவு நிறைவு, அதாவது போஸ்டல் ஓட்டிங் இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. 3ஆம் நாள் வாக்குப்பதிவு இன்று ஆரம்பமாகும் என்று சொல்லப்படுகின்றது. வாகனங்களில் பிரசார ஸ்டிக்கர் ஒட்ட தடை, உடனடியாக அகற்றுமாறு எச்சரிக்கை. வாகனங்களிலே இந்த பிரசார ஸ்டிக்கர் ஒட்ட தடை உடனடியாக அகற்றுமாறு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. ஆம், இதில் முக்கியமான காரணம் என்னவென்றால், ஒரு வேட்பாளர் அதாவது அவருடைய கார்கள்லையோ அவருக்கு ஆதரவானவருடைய கார்கள்லையோ இவ்வாறான போஸ்டர்கள் கொண்டு செல்லும் பொழுதோ இவ்வாறான ஒட்டப்பட்டு செல்லும் பொழுது அதனை எதிராணியினர் அதனை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் வன்முறைகள் கூட ஏற்படும். இதன் காரணமாகத்தான் இவற்றை அகற்றுமாறு இங்கே சொல்லப்பட்டுள்ளதை நாம் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய பிரதான செய்தியாக தமிழன் பத்திரிகையிலே காணப்படுகின்றது. அதே சமயம் வீரகேசரி பத்திரிகையில் இருக்கின்ற விடயத்தை பார்ப்போம். தினேஷ் தலைமையில் புதிய கூட்டணி உதயம், பொதுச் செயலாளராக வைத்தியர் ரமேஷ் பத்ரன நியமனம் என்ற விடயம் இங்கே இருக்கின்றது. மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற புதிய அரசியல் கூட்டணி சின்னம் நேற்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சின்னம் சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாக நான் செய்தி தலைப்புச் செய்தியாக இருப்பதை அவதானிக்க முடிகின்றது. 13 முழுமையான அமுலாக்கமே சஜித் வழங்கியுள்ள உத்தரவாதம். ஸ்ரீதரனின் கேள்விக்கு மனோ கணேசன் பதில். 13 முழுமையான அமுலாக்கமே சஜித் வழங்கியுள்ள உத்தரவாதம். ஸ்ரீதரனின் கேள்விக்கு மனோ கணேசன் பதில் என்று இங்கே தரப்படுகின்றது. எனவே இந்த தமிழ் மக்களை, குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களை இலக்கு வைப்பதானால் இந்த 13வது திருத்தச் சட்டத்தை தான் அவர்கள் காட்டுவது வழக்கம். அதாவது ஒரு ஆட்டை கொண்டு செல்வதற்கு முன்பு இங்கே இருக்கின்ற இலையை கொண்டு செல்வது போலதான் இந்த விடயம் காணப்படுகின்றது. தேர்தலில் என்னை பற்றி சிந்தியுங்கள், பொது தேர்தலின் போது குழுவை பற்றி சிந்திக்கலாம் ரணில் விக்ரமசிங்க. மக்கள் தேர்தலில் சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும், ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிப்பு என்ற செய்தி இங்கே இருக்கின்றது. வெற்றி பெற்றதும் 4 பேரை கொண்ட அமைச்சரவை அமைக்கப்படும். இன்றைய சகல அமைச்சர்களையும்
எனக்கு கீழ் எடுப்பேன் அன்றகுமார திசாநாயக்கா தெரிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளரை நாம் நிறுத்தியுள்ளோம். தென்னிலங்கை மக்களும் ஜனாதிபதி வேட்பாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்றார் கருணாகரம் MP என்ற செய்தியும் இங்கே காண முடிகின்றது.